என்று பறைசாற்றியிருக்கின்ற நம்முடைய தலைவர் அவர்களை வணங்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது சொன்னதையெல்லாம் செய்தார், சொல்லாததையும் செய்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நாம் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தேர்தல் வாக்குறுதியாக 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை எல்லாம் தந்து அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிய தலைவர். அதோடு நின்றவில்லை. தொடக்கப்பள்ளியிலே பயிலுகின்ற 17 லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு காலை சிற்றுண்டியை தந்த தலைவர். அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு செல்கின்ற போது மாதம் 1000 ரூபாய் தந்த தலைவர். இன்றைக்கு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மாணவர்களுக்கும் சேர்த்து 1000 ரூபாய் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகம் எங்கே செல்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் இன்றைக்கு உலக அளவிலே உயர்ந்த இடத்திலே தமிழர்கள் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு உன்னதமான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு இத்தனை முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஓசூர் மாநகரம் இந்த அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் காரணம். 6வது முறையாக ஆட்சி பொறுப்பில் வந்த தலைவர் இன்றைக்கு உள்ளாட்சியை நாங்கள் பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த 2 ஆண்டுகள் ஆட்சியிலே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ச்சி பணி ஓசூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சொன்னால் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. 560 கோடி ரூபாயிலே பாதாள சாக்கடை திட்டம், 50 கோடி ரூபாயிலே பஸ் நிலையம், தொடர்ந்து தார் சாலைகள் போட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்போது கூட கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் அளவிலே தார் சாலைகள் போடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதோடு இன்றைக்கு புறவழிச்சாலைகளை 200 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு தென்கரை கோட்டை சாலை, தளி சாலைகளை இன்றைக்கு அகல விரிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஏற்கனவே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை தந்தார். அதை தொடர்ந்து இன்றைக்கு மேலும் 2000 கோடி ரூபாயிலே ஓசூருக்கு மட்டும் ஒதுக்கி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே இருக்கின்ற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது மக்களுக்கான ஆட்சி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இங்கே தாய்மார்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறார். தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார் தலைவர் தளபதியார் அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சி பொறுப்பிலே வந்தால் மகளிருக்கு இலவசமாக பஸ் பாஸ் கொடுக்கப்படும், பஸ் பயணம் செய்யப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு அதை தொடர்ந்து எந்த மாநிலத்திலே தேர்தல் நடந்தாலும் மகளிருக்கு இலவச பஸ் பயணம் செய்யலாம் என்று தேர்தல் அறிக்கை செல்கின்ற அளவுக்கு தமிழக மாநிலம் முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்பதை இங்கே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக திராவிட மாடல் ஆட்சி என்பது இந்த மக்களுக்கான ஆட்சி. மக்களுக்காக உழைக்கின்ற ஒரே உத்தம தலைவர் இன்றைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக தமிழகத்தை மாற்றி காட்டி இருக்கிறார். எனக்கு வாக்களித்தவருக்கும் நான் தான் முதல்வர், வாக்களிக்காதவருக்கும் நான் தான் முதல்வர். எனக்கு வாக்களிக்காதவர்கள் ஏன் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று சிந்திக்கின்ற அளவிற்கு என்னுடைய அரசு செயல்படும் என்று சொல்லி இன்றைக்கு அதை சாதித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒன்றிய அரசு எடுத்துக்கங்க. 2014 தேர்தல் வாக்குறுதியாக இன்றைய பிரதமர் அன்றைக்கு சொன்னார், ஒவ்வொருவருடைய வங்கியிலும் 15 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? கடந்த 18ஆம் ஆண்டிலே ஒரு சட்டத்தை போட்டு கருப்பு பணங்களை மீட்டெடுத்து வருவேன் என்று சொன்னார். அந்த மொத்த கருப்பு பணத்தையும் இன்னைக்கு பிஜேபியுடைய கட்சி அக்கௌண்ட்ல தான் இருக்கு. அப்படி ஒரு சட்டத்தை போட்டு கருப்பு பணங்களை எஸ்பிஐ பேங்க்ல யார் வேணாலும் போடலாம். அந்த பணத்தை யார் இன்னார் போட்டார் என்று சொல்லிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு 6000 கோடி ரூபாய் நேரடியாக கருப்பு பணத்தையும் லஞ்ச பணத்தையும் பெற்றிருக்கின்ற அரசு தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. ஆனால் இன்றைக்கு அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வழக்காக தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு செல்லுகின்ற பொழுது இது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று சொல்லி
பாரதிய ஜனதாவின் அந்த திட்டத்திற்கு தடை போட்டிருக்கிறது என்று சொன்னால் இத்தனை தலைக்குணவை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பிஜேபி அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தின் மூலமாக உலக அரங்கிலே இந்தியாவிற்கு தலைக்குணவு ஏற்பட்டிருக்கிறது. ஆக அவர்களுடைய ஒரே நோக்கம் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான், மக்களுக்கு எதிர்ப்பு செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் அல்ல அவர்கள். அதே மாதிரி நதிகளை எல்லாம் இணைப்போம் என்று சொன்னார்கள். 5 லட்சம் கோடி ரூபாயிலே நதிகளை நாங்கள் இணைத்து விவசாயிகளை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். தேசிய அளவிலே வேளாண் மையம் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் டெல்லியிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டு பல பேர் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களோட உயிரை எல்லாம் எடுத்திருக்கிறது இந்த மத்திய அரசு என்பதை நீங்கள் சற்று யோசிச்சு பார்க்கணும். அதாவது ஒரு போராட்டம் நடத்துகின்ற பொழுது ஏதாவது அந்த போராட்டத்தை தடுக்க அந்த அரசு முன்னெடுக்கும் இல்ல. ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த பிஜேபி அரசு அவர்களுக்கு பல்வேறு தொந்தரவுகளை தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதிகபட்சமாக உச்சகட்டமாக இன்றைக்கு சோனிக் என்ற ஒரு ஒலிபெருக்கை அங்கே பயன்படுத்தி அந்த ஒலிபெருக்கை அங்கே பயன்படுத்துகின்ற பொழுது அங்கே அந்த போராட்டத்திலே பங்கு பெறுகிறவர்களுக்கு செவித்திறன் பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு அந்த ஒலிபெருக்கை பயன்படுத்தி அந்த போராட்டத்தை கலைக்க பார்க்கிறது சொன்னால் அதுதான் பிஜேபியுடைய முகத்திலே இன்றைக்கு காட்டுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயம் விவசாயிகளுக்காக 7 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமா இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக நம்முடைய ஆட்சி கட்டில் இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்திருக்கிறார். வேளாணுக்கென்று பட்ஜெட்டை போட்டிருக்கிறார். ஆக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஆட்சி நடத்துகிறவர் தான் நம்முடைய முதலமைச்சர். ஆனால் பிஜேபி அப்படி கிடையாது. அவர்களுடைய நலன், அவர்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி இதுதான். மக்களுக்கு பொய்யை மட்டுமே சொல்லி பொய்யை மட்டுமே பேசி இன்றைக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் ஆட்சியை தாருங்கள், இந்தியாவை முன்னாள் நகர கழகத்தினுடைய கடைக்கு போக முடியவில்லை, சந்தைக்கு செல்ல முடியவில்லை, வியாபார நிறுவனத்தை திறக்க முடியவில்லை. 6 மாதமா எங்க மக்கள் எல்லாம் வீட்டுல எல்லாம் ஒர்க் ஷாப்ல இருக்கு. ஆனா தாரை தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 2011 கலர் அத்தனை பேருக்கு கொடுக்கப்படுங்கிறத டோக்கன் கொடுக்குறாங்க. தயவு செய்து வரிசையில் வாங்க. கண்டிப்பா தள்ளாதீங்க, முன்னாடி தள்ளாதீங்க. மாநில துணை அமைப்பாளர் அருமை நண்பர் PS சீனிவாசன் அவர்களே, மாநில சிறுபான்மை அணியினுடைய துணை செயலாளர், முன்னாள் நகர கழகங்களே, முன்னாள் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் சின்ன பிள்ளப்பா அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜெயராமன், தனலட்சுமி, சீனிவாசன், முனிராஜ், அருணா, பூசன் குமார், அப்துல் சர்வேஷ் அவர்களே, பொருளாளர் சுகுமாரன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் எல்லோரா மடி அவர்களே, வீரா ரெட்டி அவர்களே, கிரீஷ் அவர்களே, வீட்டிலிருந்து இன்றைக்கு நம்முடைய செயல் தலைவராய் பொறுப்பேற்று பின்னாளில் கழக தலைவராய் பொறுப்பேற்று இந்த இருவண்ண லட்சிய கொடியை ஓங்குடைய புகழ் இன்றைக்கு நாடு முழுவதும் பட்டி தொட்டியெங்கும் பரப்பப்பட்டு வருகிறது. தலைவர் தளபதி அவர்கள் சாதாரணமாக வந்த தலைவர் அல்ல. தலைவர் கலைஞரை வைத்துக் கொண்டு நாம் செலுத்துகின்ற 1 ரூபாய் வரி பணத்திற்கு 27 பைசாக்களை தந்து நம்முடைய வரிப்பணம் ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்ல திட்டத்தை ஏதாவது ஒன்னே ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்னு யாராவது சொல்லட்டும். ஒன்றே ஒன்று. ஒரே மன்ற எம்எல்ஏவுமான அண்ணன் வை பிரகாஷ் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய நமது இடத்தை பிடித்திருக்கிற கழகத்தினுடைய மூத்த சொற்பொழிவாளர்களில் ஒருவராக விளங்கி வருகிற தமிழ்நாடு அரசினுடைய துணை அமைப்பாளர் அண்ணன் அரியப்பன் அவர்களே, இந்த அழைப்பிதழிலே அச்சடிக்கப்பட்டிருக்கிற இங்கே திரளாவின் இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பேற்று பட்டி தொட்டி எங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருவண்ண லட்சிய கொடியை ஏற்றி வைத்து தாய் கழகத்திற்கும் இளைஞருக்கு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது பெரியதல்ல, நான் முதல்வராக இருப்பது பெரியதல்ல, இந்தியாவில்
தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக என்ற பொழுது 24 வயதிலே திருமணம் முடித்து சற்றேறக்குறைய 3 மாத காலம் 76 மிசா கொடுஞ்சட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னார்கள். அதை போலவே அண்ணன் தளபதியாருக்கு தேனிலவு காலம் 3 மாதத்தில் சிறைச்சாலையிலே முடிந்தது. 50 ஆண்டு காலம் ஓயாமல் உழைத்து இந்த ஆட்சி ஆண்டு பட்ஜெட் மீது பட்ஜெட் விலக்கி மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மாநகரத்தினுடைய செயலாளர், மாநகரத்தினுடைய மேயர், முக்கியமான திட்டம் பெண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொன்னோம். எல்லா குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். யார் தகுதியானவங்க, யார் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், ஆற்றல் மிக்க செயல்மறவர், சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் அண்ணன் ஒய் பிரகாஷ் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர், ஒன்றிய கழக நிர்வாகிகளே, ஒன்றிய குழு உறுப்பினர்களே, கழகத்தினுடைய இரத்த நாளங்களாக விலகி வருகிற ஆற்றல் மிகுந்த கிளை கழகத்தினுடைய செயலாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கதை இத்தோடு முடிந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தி கொண்டது என்றெல்லாம் கொக்கரித்தவர்கள் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் தளபதியாருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அவருக்கு வயது 71. நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அவருக்கு சிறைச்சாலை தான். இங்க வந்திருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும். அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொழுதும் சரி, அவருக்கு காமராஜர் சொன்னார், பெருந்தலைவர் காமராஜர். சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கின்ற தமிழ்நாடு அரசுடைய தலைமை கொறாடாவும் இதுவரைக்கும் நான் கேட்கிற, அதிமுக ஆட்சி இருக்கும் போது ஒரே ஒரு இலவச மின்சாரம் ஏதாவது ஒரு விவசாயி கொடுத்திருக்கிறான்னு சொன்னா நாங்க 5 வருஷம் கடந்த காலத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். ஏதாவது ஒரு சர்வீஸ் யாருக்காவது இலவசம். மகளிரணி சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்குமே உண்டு, பொறுமையா இது பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நிர்வாகிகள் தயவு கூர்ந்து முன்னாடி வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணா மகேஷ்னா கொஞ்சம் முந்திர வச்சு கூச்சோண்டா. அண்ணன் முனைவர் கோவை செழியன் அவர்களே, ஓசூர் சட்டமன்ற உறுப்பினரும் நம்ம எல்லாம் நேற்று மனுந்தளம் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே எங்கள் எம்பி பேசினார் கதிரானந்த் அவர்கள். அந்த வடநாட்டில் இருக்கிற குழுவினரோடு ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட பொழுது அங்கே இருக்கிற மாநகராட்சிகள் எல்லாம் வளம் கொழிந்த மாநகராட்சிகளாக இருக்கிறது. அங்கே இருக்கிற மாமன்ற உறுப்பினர்களா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை போன்ற மிடுக்கோடு அந்த தைரியத்தோடு வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய மாநகர கழகத்தினுடைய அவைத் தலைவர் என் செந்தில்குமார் அவர்களை, துணை செயலாளர் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை, சாந்தி அவர்களை, மாநகர கழக பெண் குழந்தைங்க 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில படிச்சா மேல் படிப்பு போறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற மாதம். இப்ப அது விரிவாக்கம் செஞ்சு தமிழ் புதல்வன் என்றவர்
கொடுக்கப்படும். தயவு செய்து வரிசையில வாங்க. பேரிகேட் வந்து கீழே விழுந்துருக்குது. அந்த பேரிகேட் காலில் விழுந்துடாம தயவு செய்து வரிசையில வாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் உண்டுங்க. டோக்கன் இருக்கிற எல்லாத்துக்கும் கண்டிப்பா உண்டு. எல்லாருக்கும் வந்து டோக்கன் அப்படி எல்லாருக்கும் வந்து டோக்கன் இருக்கிற அத்தனை பேருக்கும்